ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் ஒரு லோனுக்கோ இல்லை ஒரு ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாகவோ இல்லை குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறதுக்கோ நிறைய விதமான தேவைகளுக்காக தேவைப்பட ஒரு சர்டிஃபிகேட் என்னன்னா இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ். இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ அவசியமாக தேவைப்படுற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படுது. இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ ஈஸியாக அதை எப்படி நம்மளே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுளில் போய் TNEGA டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணிக்கிறோம். முதல்ல இருக்க பாருங்கள் TNEGA, அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் கீழே இருக்க பாருங்க மேலே துறை உள்நுழைவுன்னு இருக்கிறது நம்ம கடையில் இசேவை மையம் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உள்ளது தான் துறை உள்நுழைவு. அதே கீழே இருக்க பாருங்க பயனாளர் உள்நுழைவு, அது சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுறது பயனாளர் உள்நுழைவு. இப்போ பயனாளர் உள்நுழைவு கொடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுனால முதல்ல இருக்க பாக்ஸில் யூசர் ஐடியை கொடுத்துக்கிறோம். அது பக்கத்திலே இருக்கு பாருங்க, அதில் பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு கீழே இருக்க பாருங்க, அதில் பக்கத்தில் உள்ள கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிக்கிட்டு லாகின்னு கொடுத்தோம்னா இப்போ TNEGA வெப்சைட்குள்ளே போவோம். இப்போ TNEGA வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சர்வீசஸ் இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணுற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க. ஏன்னா அதில் தான் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ், அதேமாதிரி அனைத்து வகையான சான்றிதழும் இருக்கும். அதனால் அந்த இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மற்ற சர்வீஸ்லாம் ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம், இது மட்டும் தான் அதிகமாக பண்ணுவோம். அதனால அதில் போய் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். REV 103 இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோம்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆவணம் தேவைப்படும்னா அப்ளிகண்டோட ஃபோட்டோ, அதேமாரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதேமாரி ஸ்மார்ட் கார்டு, அதேமாரி நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும். இதே இவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பே ஸ்லிப் வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் அப்படின்னு காமிக்கிது, அந்த ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். இதை ப்ரொசீடரை கிளிக் பண்ணிட்டோம்னா கேன் நம்பர் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கேன் நம்பர் இருந்ததுன்னா கேன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லை அப்ளிகேண்ட் ஃபாதர் நேம் கேட்டிருக்கு, இல்லை அப்ளிகேண்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்கு, இல்லை அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்கு, அப்படி இல்லைனா அப்ளிகேண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, அதாவது கேன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, அப்படி இல்லைனா ஆதார் நம்பர் கேட்டிருக்கு. நீங்கள் ஆதார் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுங்கள், அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்களோட ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிக்கிறோம். அவங்களோட கேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி கேன் அப்ளை பண்ணலைன்னா அந்த கேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் கீழே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதேமாதிரி இதோட யூசர் ஐடி, அதாவது TNEGA யூசர் ஐடி உங்கள்கிட்ட இல்லைன்னா அது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதேமாரி சாதி சான்று அப்ளை பண்ணணுன்னா அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இவங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் கூட சர்ச் பண்ணோடனே அவங்களோட கேன் நம்பர், அவங்களோட பேர், அவங்களோட அப்பா பேர், அவங்களோட மொபைல் நம்பரோட கடைசி 3 டிஜிட் எல்லாமே காமிச்சிருது. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பர் என்னமோ அந்த ஆதார் நம்பர் அதில் என்டர் பண்ண சொல்லுது. அது பக்கத்தில் அப்ளிகண்ட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிட்டு ஜெனரேட் OTP அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ அவங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் OTP போயிருக்கும். அந்த என்டர் OTP அப்படிங்கிற பாக்ஸில் என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிக்கிட்டு அது பக்கத்தில் இருக்க பாருங்கள் கன்ஃபார்ம் OTP, அதை கொடுக்குறோம். அதை கொடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு வந்துடுது. அதுக்கு மேலே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற உள்ள பேஜுக்குள்ளே போயிடுது. அதில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கேன் நம்பரில் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே அதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் யார் வேலை பார்க்குறாங்க,
யார் யார் வீட்டில் இருக்காங்க, யார் யார் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது சம்மந்தமாக மட்டும் தான் நம்ம டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் இருக்காங்க. டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு நேராக 2ன்னு போட்டுக்கிறேன். இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அப்பா பேரை என்டர் பண்ணிக்கிறேன். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் கேட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பேரை என்டர் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் பட்டன் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் பட்டன் கொடுத்தா தமிழில் வந்துடுது. இப்போ அவங்களோட ஏஜ் என்னவோ அது கொடுத்துக்கிறேன். அவங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்கு, அதை கொடுத்துக்கிறேன். அவங்க ரிலேஷன்ஷிப் நம்ம இப்போ இதை நல்லா பார்த்துங்க. அவங்க அப்பாவுக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கலாம், அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம யாருக்கு இன்கம் சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் இது மாதிரி எடுக்கிறீங்கன்னா அவங்களோட வீட்டில் உள்ள பசங்களுக்கு, அதாவது பெண்களுக்கோ பையன்களுக்கோ இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அவங்க பேரில். அது மாதிரி கேட்குறவங்களுக்கு அவங்களோட பேரை போட்டு செல்ஃபோன் கொடுத்துங்க. அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து செல்ஃபோன் கொடுத்துங்க. நான் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுறதுனால இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன முறை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணோட அப்பா இவங்க, அதனால் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஃபாதர்னு கொடுத்துக்கிறேன். ப்ரொஃபஷனலில் போய் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க. அதில் ப்ரைவேட்னு கொடுத்துக்கிட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு, அதாவது விவசாயம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் எவ்வளோ சேலரியோ அதை கொடுத்துக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 கொடுத்துக்கோம். நான் ஒரு 5000 போட்டு அவங்களுக்கு கீழே ஆட் அப்படின்னு இருக்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட் கொடுத்தோம்னா அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா மேலே சேவ் ஆகிருக்கும். இப்போ 2வது அவங்களோட பொண்ணு பேர் என்டர் பண்ணிக்கிறேன். பொண்ணு பேர் என்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட பேரை மறுபடியும் இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்து தமிழில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ அவங்களுக்கு என்ன ஏஜோ அதை கொடுத்துக்கிறேன், ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் செல்ஃபுன்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படுறதுனால இவங்களுக்கு செல்ஃபுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா என்ன படிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இவங்களுக்கு ஸ்டூடெண்ட் அண்ட் டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். இவங்க லோன் சம்மந்தமாக கேட்குறதுனால இவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அவங்களையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பேரையும் ஆட் பண்ணாலே கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கேட்கும். இப்போ போய் அதை சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ அடுத்த பேஜுக்கு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது 4 இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபோட்டோ மட்டும் 50 கேபிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிங்க. ஆதார் ப்ரூஃப், ரேஷன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் 200 கேபிக்குள்ளே இருக்கணும். இப்போ அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை வந்து அதில் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துக்கிட்டு பக்கத்தில் அப்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அப்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்லோட் ஆகிடும். அப்லோட்னு கொடுத்தோன்னா அப்லோட் ஆகிடுது. அடுத்தது 2வது எனி அட்ரஸ் ப்ரூஃப், அதில் போய் அவங்களோட ஆதார் கார்டு கொண்டு வந்துடுறேன். ஆதார் கார்டு மஸ்ட் எல்லாருக்கும் வச்சு தான் ஆகணும். இப்போ அவங்க ஆதார் கார்டை கொடுத்து அதையும் அப்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்த 3வது அவங்க வீட்டு ரேஷன் கார்டு, 3வது அவங்களோட ரேஷன் கார்டு, அதில் 4வதாக இருக்கும் பாருங்கள் ஃபேமிலி அண்ட் ஸ்மார்ட் கார்டுன்னு, அதுக்கு 3 நம்பர் கொடுத்துக்கிட்டு அவங்களோட ரேஷன் கார்டையும் இறக்கிக்கிறேன். இப்போ ரேஷன் கார்டையும் இறக்கிக்கிட்டு அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோடு பண்ணி அவங்கள்ட்ட ஒரு சைன் வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக 200 கேபிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் உள்ளே கொண்டு வந்துட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டோன்னா கீழே மேக் பேமெண்ட் கேட்குது. இப்போ பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகிறோம். இப்போ மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ அடுத்த பேஜ் வந்து 60 ரூபா இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, ஓகேவான்னு கேட்குது. அதை கீழே ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேக் பேமெண்ட் கொடுத்தேன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, கியூஆர், இதில் எது மூலியமானாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டை கட்டிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்னு காமிக்குது. அந்த பிரிண்ட் ரிசிப்டை போய் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரிசிப்ட் வந்துடும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டு ரிசிப்ட் வந்துடும். அந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த ரிசிப்டில் TN420 இருக்குல்ல, அந்த நம்பர் தான் நம்ம வந்து மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை போட்டு சர்ச் பண்ணி தான் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா அது சம்மந்தமாக நான் வீடியோ பண்ணுறதப்பா தெரிஞ்சுக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம்.
இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.